திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் ஒரு ஸ்ரீரங்கத்து தேவதை பகுதி 5. சுதர்ஷன் திரும்பவும் ஞாபகப்படுத்தினான். நான் இவளை பார்க்கும் பொழுதே என் மனசுக்குள்ளேயே வச்சுட்டேன். ஆஷா கர்ப்பவீரோடு இருந்தப்போ பொண்ணா பிறந்தா ஏஞ்சல்னும், பையனா பிறந்தா விக்டர்னும் வைப்பேன்னு ஒரு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தா. அவள் சொன்ன ஏஞ்சல்கிற பெரே நல்லா தானே இருக்கு. மீரா கேட்கவும் மீண்டும் பெருசுகளின் முகத்தில் ஒரு சுழிப்பு. ஆனால் சுதர்சன் உடனே அதை வழிமொழிந்தான். ஏஞ்சல்னா தேவதைன்னு பொருள். இவ ஒரு தேவதை தான், அதுவும் சாதாரண தேவதை இல்லவ, ஸ்ரீரங்கத்து தேவதை என்றான். இவளிடம் முரண்பாடு இல்லை. கடற்கரையில் திறந்த வெளி போல பரந்த மனதோடு ஜிலுஜிலுவென்று அவன் இருப்பதாக மீராவுக்கு தோன்றியது. அதை புன்னகையால் எதிரொலித்தாள். சந்தோஷம், நாங்கள் வந்த காரியம் நல்லபடியாக முடிஞ்சுது. நான் எதிர்பார்த்ததை விடவே ஒரு அழகான அற்புதமான பெண்ணை கடவுள் எனக்கு கொடுத்துட்டதா நினைக்கின்றேன். இப்போ நமக்கு நடுவில் ஃபார்மாலிட்டி செய்ய வேண்டாம். நான் இப்போ ரங்கநாதரை சேவிக்க ஆசைப்படுறேன். மாமா, எங்களை கூட்டிகிட்டு போகிறீங்களா? சுதர்சன் மிக அழகாக உரிமை எடுத்துக்கொண்டான். சந்தான கோபாலனும் உற்சாகமாக புறப்பட்டார். இல்லை, அதெல்லாம் கல்யாணத்தின் போது பார்த்துக்கலாம், உங்களுக்கு சிரமம் வேண்டாம் என்று நாசுக்காக மறுத்தாள் ஜானகி. சிந்துஜா எதுவுமே பேசவில்லை, இறுக்கமாகவே இருந்தாள். வீட்டுக்கு வீடு 2 கைசுகள் இப்படித்தான் இருக்கும். இவர்கள் வரையில் இவர்கள் நினைக்கின்ற மாதிரியே எல்லாமே நடக்க வேண்டும். அப்படி நடக்கவில்லை என்றால் முகத்தை தூக்கி வைத்துக் கொள்வார்கள். மீரா கூட சிந்துஜாவை கவனித்தவளாக சுதர்சனையும் ஒரு மாதிரியாக பார்த்தாள். அவனுக்கும் புரிந்தது. சிந்து, நீ இந்த குழந்தை விஷயத்துலேயும் சரி, இதுக்கு ஏஞ்சல்னு பேர் வச்சதுலேயும் சரி, உனக்கு இஷ்டம் இல்லைங்கிற மாதிரி நடந்துக்கிற மாதிரி தெரியுது. எப்பவும் நாம் விரும்புகிற மாதிரியே எல்லா விஷயங்களும் இருக்காது. நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணினா தான் நல்லது. மீராவோட வாழ போகிறவன் நான், எனக்கு எந்த நெருடலும் இல்லை. அதே சமயம் நீயும் கொஞ்சம் உன்னை மாற்றிக்கப்பார். மீரா உன்னை நினச்சி வருத்தப்பட மாதிரி தெரியுது எனக்கு என்றான். அவனது அந்த வெளிப்படையான பேச்சு சிந்துஜாவை கிள்ளிவிட்ட மாதிரி இருந்தது. சாரி, என்னடா நீ நான் நினைக்காதையெல்லாம் நினச்சி பேசுகிற? இவளை பார்த்து முழுசா 1 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இப்படி உருகிறியே. பார்த்துடா, உன்னை நினச்சி தான் எனக்கு வருத்தமாக இருக்கு என்று சிந்துஜா பதிலுக்கு ஒரு திருப்பினாள். அவனை திரும்பவும் அங்கே ஒரு நெருப்பு பற்றுவது போல் உணர்ந்து சந்தான கோபால் சீதாவிடம், அம்மாடி நாங்கள் யாரோ அப்போ சிந்துஜாவிடம், அம்மாடி யாரோ நாங்கள்லாம் அப்படி நினைக்கல, நீ அனாவசியமாக வருத்தப்பட்டுக்காதமே என்றார். விடுங்கோ, என்ன சந்தனகோபாலன் சுவாமி, நாம் கோயிலுக்கு புறப்படுவோமா? வெங்கடேசன் அழகாக உள்ளே புகுந்து சூழலை மாற்ற முற்பட, நான் ரெடி, நீங்கள் உங்கள் காரில் தெற்கு கோபுரம் முகப்பு வாசலுக்கு வந்துடுங்கோ, நானும் என் பிள்ளையும் 2 வீலரில் வந்துடுறோம், அங்கேருந்து ஒன்றா உள்ளே போயிடலாம். சன்னதி பட்டாச்சாரியாலாம் எனக்கு நல்லா பழக்கம், சௌரியமாகவும் திவ்யமாகவும் சேவிக்கலாம் என்றபடியே அங்கவசரத்தை எடுத்து தோளில் போட்டுக்கொள்ள ஸ்ரீராமும் 2 வீலர் சாவியை எடுத்துக்கொண்டான். மீரா, நீங்கள் வரலையா? நீங்கள் போயிட்டு வாங்க, குழந்தைக்கு பால் கொடுக்குற நேரம். ஆமாம்ல, ரைட், போயிட்டு வந்துடுறேன். சுதர்சனும் சொல்லிக்கொண்டு கிளம்பிவிட மீராவும் அவள் நட்பு வட்டமும் மட்டும்தான் வீட்டில். பங்கஜமும் சீதாவும் அடுப்படிக்கு போய் ஒரு கேசரியாவது கிளறிவிடும் ஆசையில் செயல்படத் தொடங்க மீராவின் நண்பர்கள் மனம் விட்டு பேச முடிந்தது. மீரா, ரியலி நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரடி, இவ்வளவு சோஷியலா, அதே சமயம் பிராட் மைண்டோட சுதர்சன் இருப்பான்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. நிஜமாக இந்த குழந்தை தாண்டி ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏஞ்சல்னு பொருத்தமான பேரைத்தானே நீயும் வச்சிருக்க. அவர்கள் கூவிடும்போது மீராவின் கண்களில் கண்ணீர் பெருக்கு. ஏண்டி, ஏன் அழறே? ஆஷாவை நினச்சிக்கிட்டேன். அவள் ஆத்மா இப்போ நம்மளை சுற்றி தானே, இங்கே தானே இருக்கும். நிச்சயமாக, குறிப்பாக இந்த குழந்தை எங்கே இருக்கோ அங்கே தான் தாயோட ஆத்மாவே இருக்கும். அப்படித்தானே இருக்க முடியும், அதில் என்ன சந்தேகம்? ஆஷா ஆசைப்பட்ட பேரை அதனால தான் நான் வச்சேன். சகுந்தலா அவள் நிச்சயமாக சந்தோஷப்பட்டிருப்பாள்ல. அவள் மட்டுமா, இங்கே எல்லோருக்குமே சந்தோஷந்தான். ரொம்ப ஆர்த்தடாக்ஸான மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவே நாம் பேச மாறி போயிட்டாங்களே. ஆமாம், என் அம்மா சொன்ன மாதிரி நாளைக்கு இந்த ஏஞ்சலோட தாத்தா பார்த்து வந்து இவளை கேட்பாங்களா? ஏன் மீரா இப்போ போய் இந்த கேள்வியை கேட்குற? இல்லை, அப்போ மட்டும் வந்து எப்படி அவங்களால கேட்க முடியும்?
அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம். நீ பேசுகிறத பார்த்தா இந்த குழந்தைய நீ பெரிய தயாராக இல்லாத மாதிரி தெரியுதே மீரா. முத்துலட்சுமி கச்சிதமாக கேட்க மீரா மௌனம் சாதித்தாள். பங்கஜம் அப்பொழுது 4 டம்ளர்களில் காஃபியோடு வந்தவளாக, காஃபியை குடிச்சிட்டே பேசுங்கோ, எங்கள் ஊர் ஃபில்டர் காஃபி என்றாள். தேங்க்யூ பாட்டி, உங்கள் பேத்தி இப்போவே தேவையில்லாத கவலையெல்லாம் பட ஆரம்பிச்சிட்டா என்றாள். எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். குழந்தைக்கு பாசங்கிறது லேசானது கிடையாது. நீங்களே வச்சுக்கிட்டு இருந்தாலும் இப்படித்தான் யோசிப்பள். எனக்கு என்னவோ இந்த குழந்தைக்கு நீ மீறாதான் தாய்ங்கிற மாதிரி தோணுது. இவ கல்யாணத்தும் போது மட்டும் நாம் கொஞ்சம் பார்த்துண்டா போதும்னு நினைக்கிறேன் என்ற பங்கஜம் பேச்சு மீராவுக்கு ரொம்ப இதமாக இருந்தது. ஏனோ ஸ்ரீதர் இப்பொழுது பெரிதாக யோசிக்க ஆரம்பித்தான். நீ என்னடா யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? இல்லை, சிஎம் செல்லுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பத்திரிகைகளையும் எழுதி இந்த குழந்தை இதோட தாத்தா பாட்டிக்கிட்ட எப்படியாவது சேர்த்துணுன்னு தானே நம்ம ஆசைப்பட்டோம். ஆமாம், இப்போ மீரா இப்படி பேசினா நம்ம அடுத்த என்ன செய்யறது? மீரா கேட்குறான் பார், நீயே பதில் சொல். ஆமாம் மீரா, உனக்கும் மாப்பிள்ளைக்கும் எந்த சங்கடமும் இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக அவருடைய அப்பா அம்மா, குறிப்பாக நாத்தனா வரப்போகிற அந்த சிந்துஜாவெல்லாம் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ப்ராக்டிக்கலாக இது ரொம்ப கஷ்டம். சரி, இப்போ என்ன செய்யலாங்கிறீங்க? தற்காலிகமாக இந்த குழந்தை இங்கே இருக்கட்டும். இது நம்ம யார்கிட்டே இருக்கிறத விட உறவுக்காரங்கிட்டே இருக்கிறது தான் சட்டப்படியும் சரி, நியாயப்படியும் சரி. முத்துலட்சுமி தீர்மானமாக பேசினாள். ஆமாம் மீரா, மாப்பிள்ளையோட பிராட்மைன்னு பார்த்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது தப்பு. நாளைக்கு நீ கன்சீவ் ஆகும்போது உன்னோட கவனம் உன் குழந்தை மீது இருக்குமா, இல்லை இது மேலே இருக்குமா? அவர்கள் கேட்க வேண்டிய எல்லா கேள்விகளையும் கேட்டார்கள். மீராவுக்குள்ளும் சலன புயல் வீச ஆரம்பித்தது. நடுவில் குழந்தையிடமும் பசி நிமித்தம் சினுங்கள். நல்ல வேளையாக வாசலில் இருந்த கொடிகாரனின் மனைவி திரும்ப வந்திருந்தாள். தயக்கமே இல்லாமல் விறுவிறுன்று வந்தவள், அம்மா, அவங்க எல்லாரும் போயிட்டாங்களா? நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கத்தான் வந்தேன். எங்கம்மா அவங்க கோச்சிக்கிட்டு போயிட்டாங்களா என்று படப்படுத்தாள். அதெல்லாம் இல்லை, எல்லாம் சுபமாகவே முடிஞ்சிடுச்சு. அவங்க இப்போ கோயிலுக்கு போயிருக்காங்க. நீ அனாவசியமாக பதட்டப்படாதே என்றாள் பங்கஜம். அப்பா, இப்பத்தான் எனக்கு உயிரே வந்தது. ஐயோ, சினுங்குதே புள்ள, கொண்டாமா, முதல்ல பாலை கொடுக்குறேன் என்று மீராவிடமிருந்து வாங்கியவள் விறுவிறுவென்று அறைக்குள் ஒரு பக்கமாக திரும்பிக் கொண்டு பால் கொடுக்க தொடங்கிவிட்டாள். மீரா தன் நண்பர்களை ஏறிட்டாள். என்னவோ தெரியல, எனக்கு இந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு என் மனம் கடந்து துடிக்குது. இவதோட தாத்தா பாட்டியும் வந்தால் கூட ஆசையாக பாசமாக வச்சுப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது என்றாள். இந்த மாதிரி கற்பனைக்கெல்லாம் விடையே கிடையாது மீரா. உனக்கு தெரியாதா? நீ இப்படி உணர்ச்சி வசப்பட்டாலும் அது சரியில்லை. என்னை கேட்டால் குழந்தைக்காக எவ்வளவோ பேர் தவம் இருக்காங்க. அப்படிப்பட்ட யார்கிட்டையாவது இந்த குழந்தையை கொடுத்து வளர்க்க சொல்கிறது தான் சரி. இல்லை, கொஞ்சமும் தயங்காமல் யாருக்கும் தெரியாமல் அம்மாவோட தொட்டில் குழந்தை திட்டத்திலே கொண்டு போய் சேர்த்துட வேண்டியது தான். சகுந்தலா ஒரு முடிவாய் சொன்ன விஷயம் மீராவை விம்ம வைத்தது. அதே சமயம் மீராவின் செல்ஃபோனில் ஆஷாவின் மாமா நாகர்கோவிலிருந்து பேசினார். மீராங்கிறவங்க தானே? ஆமாம், நீங்கள். நான் ஆஷாவோட மாமா பேசுகிறேம்மா. என்னை தேடிக்கிட்டு உன்னோட நண்பர்கள் வந்தாங்க போல இருக்கே. ஆமாம், நீங்கள் இப்போ எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் இப்போ களியக்காவிளை குடி வந்துட்டேம்மா. ஆஷா இறந்துட்டதாகவும் அவள் குழந்தைய யார்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு நீங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் நான் கேள்விப்பட்டேன். என்ன சார், இப்போ தான் எல்லாம் தெரிய வர்ற மாதிரி பேசுகிறீங்க? உண்மையே அதுதாம்மா. போட்டுமா, குழந்தை இப்போ எங்கம்மா இருக்குது? என்கிட்ட தான் இருக்குது. நல்லதுமா, உன் முகவரியை கொஞ்சம் எஸ்எம்எஸ் பண்ணு. நானும் என் மனைவியும் இப்போவே கிளம்பி வர்றோம். அவர் சொன்ன ஜோரில் ஃபோனை கட் பண்ணிவிட மீராவிடம் நிஜமாலுமே திகைப்பு. மீரா திகைத்து நின்றிட, அப்பாடா, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுது. நிம்மதி பெருமூச்சு விட்டாள் முத்துலக்ஷ்மி. இப்போ தான் பேசணும், அதுக்குள்ளே ஒரு நல்ல வழி தெரிய தொடங்கிடுச்சு பார் என்றாள் சகுந்தலா. நான் கூட இந்த மாமாவை இதேமில்லாத ஒரு மனுஷனாகத்தான் நினச்சேன். பரவாயில்ல, எங்களுக்கும் பாச உணர்ச்சி இருக்குன்னு காமிச்சிட்டார் ஆஷாவோட மாமா என்றான் ஸ்ரீதர். மீரா அமைதியாக இருந்தாள். அவள் முகமே ஆழ்ந்து அவள் சிந்திப்பதை உணர்த்தியது. பங்கஜமும் கவனித்தவளாக, என்னடா கண்ணு யோசனை, குழந்தைய பிரிய போகிறது நினச்சி இப்போவே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டியா? இல்லை என்றாள். இல்லை பங்கஜ், எங்கேயோ தப்பு நடக்கிற மாதிரி ஒரு பிரமை. தப்பா? என்ன சொல்கிற நீ?
ஆஷா, வாயு மயிரா இருந்தப்ப எட்டி பார்க்காத இந்த மாமா, தேடி போன போது ஓடி போயிருந்த இந்த மாமா, இப்போ திடீர்னு ஞானோதயம் வந்தவராக நடந்துக்கிறது ஆச்சரியமாக இருக்குது, சந்தேகமாகவும் இருக்குது. இதில் சந்தேகப்பட என்ன இருக்குது? ஆஷா மேலே வராத அக்கறை குழந்தை மேலே வர காரணம் இருக்குது. ஒரு பச்சை குழந்தைய தவிக்க விடுறது பாவம்னு மனசுக்கு தோணி இருக்கும். சர்ச்சுக்கு போன இடத்துல மேரி மாதா கையில் குழந்தை இயேசுவை கூட பார்த்து மனசு மாறி இருக்கலாம். பங்கஜம் தன் மனதில் பட்டதை பேசினாள். ஆமாம் மீரா, ஆஷா மாமா ஒன்றும் தப்பானவர் இல்லை. சரியான வருமானம் இல்லாத அவரோட சூழலும் அவரோட அதிக ஆசை கொண்ட மனைவியும் தான் அவரோட சிக்கல். இதை நாம் புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் கூட இருக்குது. அவங்களுக்கும் குழந்தை இல்லை. அதனால் இந்த குழந்தைய அவங்க தங்களோட குழந்தையான நினச்சி வளர்க்குற எண்ணத்துக்கு கூட வந்திருக்கலாம். ஸ்ரீதரன் விளக்கத்திலும் ஒரு நேர்த்தி தெரிந்தது. இடையில் பால் கொடுத்த நிலையில் குழந்தையோடு வந்து நின்ற அந்த பெண் குழந்தை பாலை குடித்த முறையில் தூங்கி போய்விட்டிருந்தது. பார்க்க அத்தனை அழகாக இருந்தது. மனம் என்றோ உருவாகி இருந்த ஒரு கோலம். அதனால்தான் கவலைக்கு அதில் இடமே இல்லை. உடம்பு இருப்பதால் பசி இருக்கிறது. அந்த உணர்வு மட்டும்தான் அதனுடைய இயக்கம். ஆனால் தன்னை மையமாக வைத்து பல பேர் மனங்களில் புயல் வீசி கொண்டிருப்பது அதற்கு தெரியுமா? மீரா அதை நெகிழ்வோடு பார்த்து கைகளில் வாங்கி கொண்டாள். தாயே, கையிலே இருந்தா கை சூடு குழந்தைக்கு ஏறும். மெல்லிசா நூல் புடவை இருந்தால் போட்டு அதுக்கு மேலே விடு. வயிறார பால் குடிச்சிட்ருக்கு. எப்படி 2 மணி நேரத்துக்கு மேலே தூங்குவோம். தூங்கத்தான் உடம்பு பிடிக்கும். நான் போயிட்டு சாயந்தரமாக ஒரு தவா வந்து திரும்ப பால் தரேன். ஒரு 10 நாளைக்கு வேறு ஆகாரமே வேண்டாம். என் பாலே போதும். அப்பால் பசும்பாலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம். அவள் மூச்சு விடாதபடி பேசி முடித்தாள். பதிலுக்கு மீரா அவளை சோகமாக வெறித்தாள். ஏன் தாயே அப்படி பார்க்குற? இனிமே என் புருஷனால் எந்த பிரச்சனையும் வராது. நான் அதுக்காக பார்க்கல. ஆமாம், உன் பேர் என்ன? நீங்களும் சொல்லலை, நானும் கேட்கல. பேரா? அந்த பெத்த பேர் தான் மகாலட்சுமி. ஆனால் தரித்திரலட்சுமின்னு வச்சுருக்கணும். எல்லோரும் மகான்னு தான் என்னை கூப்பிடுவாங்க. மகா நல்லா தான் இருக்குது. அதுக்காக தரித்திரலட்சுமின்லாம் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு எங்கள் வீட்டில் வேலை பார்க்க விருப்பமா? வீட்டு வேலை தானே என்னோடய பிள்ளைங்க வைத்து கழுவிக்கிட்டு இருக்கு. ஆனால் உங்களை மாதிரி ஐயமாருங்க என்ன மாதிரி தாழ்ந்த ஜாதி பிறந்தவங்கள வீட்டு வேலைக்கு எடுக்க மாட்டாங்கம்மா. அது இங்கே கிடையாது. அப்பா வரவும் பேசி ஒரு முடிவுக்கு வந்து சொல்கிறேன். அப்புறம் இந்த குழந்தை இங்கே எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியல. இதோட சொந்தக்காரங்க வரப்போகிறாங்களாம். அவங்க வந்து குழந்தையை கொண்டு போனாலும் போயிடலாம். மீரா கூறும் பொழுதே அவள் தொண்டையை அடைத்தது. அப்படியா தாயி? மகா அதை எதிர்கொண்ட விதம் சோகமாகத்தான் இருந்தது. சுற்றிலும் எல்லோரிடம் கூட ஒரு இனம் புரியாத அழுத்தம். மகா மேற்கொண்டு எதுவும் பேசாமல் விலகத் தொடங்க, ஒரு நிமிஷம் என்று அவளை தடுத்த மீரா உள்ளே சென்று ஒரு 500 ரூபாயை எடுத்து வந்து மகாவிடம் கொடுத்தாள். என்ன தாயி, பாலுக்கு விலையா? இல்லை, உனக்கு உதவி. அதை நான் வேலை செஞ்சுட்டு வாங்கிக்கிறேன். ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன். பொண்ணுக்கு ஐயா செஞ்ச உதவியே போதும். இதை நீயே வச்சுக்க. இதை நான் வாங்கிக்கிட்டா தாய்ப்பாலுக்கும் ஒரு விலை இருக்குங்கிற மாதிரி ஆயிடும். அது பெரும் பாவம் தாயி. அவள் பளிச்சென்று கூறிவிட்டு சென்று விட்டாள். பின்னிட்டால என்றான் பாபு. மீரா, உன் செல்ஃபோனை கொடு, மாமாவுக்கு எஸ்எம்எஸ் அட்ரஸ் பண்ணுவோம் என்று மீரா வசம் இருந்த செல்ஃபோனை வாங்கி முத்துலட்சுமி எஸ்எம்எஸ் செய்ய தொடங்கினாள். திருவரங்க கோயில் 1000 காலத்து பழமையும் இழக்காமல் பழமைக்கு இடம் கொடுத்த நிலையில் ஜே என்ற கூட்டத்தோடு சந்தான கோபாலனையும் அவர் சம்பந்தியாக போகின்ற வெங்கடேசனையும் அது வரவேற்றது. உள்ளே கருங்கல் தளத்தில் கால் வைக்கும் பொழுதே ஒரு சிலிர்ப்பு, ஜிலீர் என்ற ஒரு கொழுமை. அநேகமாக அந்த கல் பல கோடி பாதங்களை பார்த்திருக்கும். வேறு எந்த ஒரு இடத்துக்கும் அப்படி ஒரு சிறப்பை கூற முடியாது. தெருவில் கூட கோடிக்கணக்கவார்கள் பாதம் பதித்து நடந்து போயிருப்பர். ஆனால் அவர்களின் நம்பிக்கை உள்ளவர்களும் இருப்பார், இல்லாதவர்களும் இருப்பார்கள். ஆனால் இந்த கோயிலின் பாகம் அப்படி இல்லை. நம்பிக்கை உடையவர்கள் மட்டுமே முளைத்து வந்து போகின்ற ஒரு பாகம். காதிலும் ரங்கா ரங்கா என்கின்ற கோஷம். மாப்பிள்ளை சுதர்சன் ஒருவித பரவசத்தில் இருந்தான். சந்தான கோபாலனிடம் மிக சௌஜன்யமாக பேசவும் செய்தான். மாமா, எனக்கு ரங்கநாதனாலே ஒரு தனி ஈர்ப்பு. நின்னுண்டு உட்கார்ந்துண்டு ஆடிண்டு எவ்வளவோ சுவாமி ரூபங்கள் இருந்தாலும்
தூங்கிண்டு ஒரு ரூபம். அதுவும் ஆதிசேஷன்கள் சீரும் நாகத்தோட தலைமாட்டில் தூங்கிறதுன்னா அதுக்கு எவ்வளவு தைரியம் வேணுமில்ல. நடந்தபடியே அவன் ரங்கநாதரை சிலாகிக்கத் தொடங்கினான். வாஸ்தவந்தான் மாப்பிள்ள, உங்களோடது ஒரு பாவனை. வாஸ்தவத்தில் பெருமாளோட அந்த கோலம் தூங்குகிற கோலம் இல்லை, அது ஆழ்ந்து யோசிக்கிற கோலம். மனசுக்குள்ளேயே இந்த லோகத்தை நிர்வாகம் பண்ணுற ஒரு அதிசய கோலம். அந்த கால் மட்டும் இல்லை, மகாலட்சுமி இருக்கிறதுன்னு பின்னால் கூட ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. பெருமாளோட அந்த நித்திரையை தாமச நித்திரைன்னும் சொல்லுவாள். அந்த நித்திரைக்குள்ள எண்ணங்கள்லேயே பெருமாள் லோக பரிபாலனம் பண்ணிகிட்ருக்கார். இப்படி தன்னை மறந்து, அதாவது தான்கிற அகங்காரமே இல்லாமல் கடமையை செய்கிறவாளோட காலடியிலே எல்லா செல்வங்களும் தானாக வந்து சேரும். அதைத்தான் மகாலட்சுமி காலடியிலே உட்கார்ந்துட்டுருக்கா தெரியா. சந்தான கோபாலன் உற்சாகமாக தனக்கு தெரிந்ததை கூறினார். இருவரும் மாமா மாப்பிள்ளை என்று உறவுமுறை தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டதை ஜானகியும் சிந்துஜாவும் கொஞ்சமும் ரசிக்கவில்லை என்பது அவர்களுடைய முகம் இருக்கும் நிலையில் தெளிவாக தெரிந்தது. வெங்கடேசன் திரும்பி திரும்பி பார்த்தபடியே நடந்து சென்று கொண்டிருந்தார். இப்படி ஒரு கட்டம் இருக்கும் என்று அவர் நினைக்கவில்லை. அவரது விச்ராந்தி சிந்துஜாவை உலுக்கிற்று. முறைத்தாள். அவருக்கு புரிந்தது. கோயிலில் பெருமாளை செவிக்க வந்த இடத்துல எதுக்கு இந்த முறைப்பு? முறைக்காம உன் பிள்ளை விட்டா இங்கேயே தங்கி இப்போவே கொடுத்தன நடத்தி கொடுத்துருவான் போல இருக்கே, கவனிக்கலையா நீ? அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? என்ன கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு இருக்கிறது தான் நல்லது. அப்புறம் எல்லாம் நம்ம கைக்கு அடக்கம்தான்னு கல்யாணத்தையும் காமா சோமான்னு பண்ணி கொடுத்துருவா. பரவாயில்லையா உங்களுக்கு? ஓ, நீ கல்யாண செலவோட இவாளோட அந்யோன்யத்தை முடிச்சு போட்டு பார்க்குறியா? தட் இஸ் விஷன். அம்மாஞ்சி மாதிரி எல்லாத்தையும் பிராக்க பார்த்துக்கிட்டு நடத்துகிற விஷயமா விஷன்? ரொம்பவே கற்பனை பண்ணுற சிந்து. நாம் பெருமாளை சேவிக்க வந்திருக்கோம். அதுலேயும் இது சாதாரண கோயில் இல்லை. நமக்கெல்லாம் இதுதான் பெரிய கோவில். இங்கே நாராயண ரங்கான்னு தான் யோசிக்கணும். உன்ன மாதிரி குயுக்தியாக யோசிக்கக்கூடாது. வெங்கடேசன் ஒரு போடு போட்டார். அப்போ இந்த குழந்தையும் நீ உன் பேத்தியாக ஏற்றுண்டேன்னு சொல்லு. கல்யாணத்தில் இருந்து குழந்தைக்கு தாவிட்டியா நீ? பின்ன கல்யாணத்துக்கு முந்தையே கையில் குழந்தையோட ஒரு பொண்ணை எப்படிப்பா உன்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுது? எனக்கு கற்பனை எல்லாம் பண்ணிட்டு அதான் எல்லா உண்மையும் பளிச்சுன்னு அவளை சொல்லிட்டாளே. அதை நீ நம்பலாம், நானும் நம்பலாம். ஊர் உலகம் அப்படியே நம்பிடுமா? இப்போ எதுக்கு இந்த அனாவசிய பேச்சு? இந்த ஊர் உலக பயமெல்லாம் இன்னுமா இருக்குது? நாம் அப்பார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பேர் குடியிருக்கான்னு உனக்கு தெரியுமா? உன் எதிர் ஃப்ளாட்காரி ஒரு நாள் 1 மணி நேரம் வாசக்கதவை திறந்து வச்சிட்டு இருப்பாளா? அதை நீ பார்த்துருக்கியா? காலம் அது போக்கில் நம்மளெல்லாம் இழுத்துட்டு போகிறது. இதில் நாமெல்லாம் உன்ன மாதிரி யோசிச்சா அவ்வளவுதான். வெங்கடேசன் சற்று தெளிவாகவும் நியாயமாகவுமே பேச ஆரம்பித்தார். நீங்கள் ஒன்று, இவ ஊர் உலகம் சொல்கிற ஒன்றும் நம்ம அப்பார்ட்மெண்ட் மட்டும்னு வச்சு இல்லை. உங்களோட அக்கா, அத்திம்பேர், என்னோட அண்ணா, மண்ணின்னு எல்லோரையும் வச்சுத்தான் நம்மளை குறை சொல்ல எது கிடைக்கும்னு அலையிறவா அவ. இந்த குழந்தை விஷயத்தை அவள் கொச்சைப்படுத்தி ஏதாவது கதை கட்டி பரப்பிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறா சிந்து என்று வக்காலத்து வாங்கினாள் ஜானகி. வெங்கடேசனும் அதை யோசிக்கத் தொடங்கினார். சுதர்சனும் சந்தான கோபாலனும் முன்னால் நடந்தபடி இருந்தனர். சிந்துஜாவிற்கு தான் பற்ற வைத்த விஷயம் வேலை செய்ய தொடங்கி விட்டதனால் ஒரு திருப்தி. வீட்டின் முன்னால் ஹாஸ்பிட்டல் வேன் ஒன்று வந்து நின்றது. அதை பார்த்து சீதா திகைத்து போய் நின்றிருக்க அதிலிருந்து டாக்டர் ஒருவரும் இன்னும் சிலரும் இறங்கினர். அவர்களில் அந்த குங்கும பொட்டுக்காரியான ஈஸ்வரியும் இருந்ததுதான் ஆச்சரியம். சீதா உள்ளே ஓடி சென்று மீராவிடம் விஷயத்தை கூற பங்கஜமும் மீராவும் நண்பர்களோடு ஹாலுக்கு வர அவர்களும் வந்து நின்றனர். டாக்டரை பார்த்ததும் திகைப்பும் வியப்பும் ஒரு சேர எழுந்தது மீராவுக்கு. இருந்தும் சுதாரித்து கொண்டவளாக, உட்காருங்க டாக்டர், என்ன இது திடீர்னு என்று கேட்டாள். டாக்டர் அமர்ந்தார். மற்றவர்களும் அமர்ந்திட அந்த ஈஸ்வரியும் அமர்ந்தாள். அவளுடைய பார்வை வீட்டை நாலாபுரமும் அளந்தது. மீராவையும் அவள் நண்பர்களையும் அது என்னவோ செய்தது. டாக்டர் பேச ஆரம்பித்தார். குழந்தைய நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, அது எப்படி இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்கான்னு ஃபாலோ பண்ணுற ஃபார்மாலிட்டி ஒன்று இருக்குமா என்று டாக்டரை சற்று பதட்டத்தோடு பார்த்த மீரா, வாட் யூ மீன் டாக்டர் என்றாள். தப்பாக எடுத்துக்காத. ஆமாம், குழந்தை எங்கே? உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு. நாங்கள் பார்க்கலாமா?
பார்க்குறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் நீங்கள் பேசுகிற விதமே தப்பாக இருக்குது. அப்புறம் இந்த பிள்ளை பிடிக்கிறவனை வேற கூட்டிக்கிட்டு வந்து இருந்ததோ எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நோ, யூ ஆர் ராங். ஈஸ்வரியை நான் காரணமாக தான் கூட்டிக்கிட்டு வந்தேன். குழந்தை இங்கே ஒருவேளை காம்ப்ளிகேஷனில் இருந்தால் ஈஸ்வரியால் தான் அதை சரி செய்ய முடியும். காம்ப்ளிகேஷனா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? தட் மீன்ஸ் குழந்தை தாய்ப்பால் இல்லாமல் மற்ற பாலையும் சாப்பிடாம ரொம்ப நஞ்சு போயிடுமா. தாய் இல்லாத குழந்தைகளை பராமரிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தான் முதல் மருந்து. ஈஸ்வரி ஒரு ஃபோன் பண்ணால் போகிறோம், 100 பேர் வருவாங்க. அதுதான் அவளை கூட்டிக்கிட்டு வந்தேன். அதுக்கு அவசியம் இல்லை. மகாலட்சுமிங்கிற ஒரு அம்மா என் குழந்தைக்கு கிடச்சிட்டாங்க. ஷீ இஸ் வெரி வெரி நார்மல். அப்படின்னா நாங்கள் பார்க்கலாமா? இருங்க, நானே கொண்டு வரேன். உள்ளே சென்றவள் குழந்தையோடு வந்தாள். கையில் அந்த தேவதையிடம் நல்ல தூக்கம். டாக்டரின் முகத்தில் மற்றவர்கள் முகத்திலும் ஒரு இனம் புரியாத ஏமாற்றம். ஈஸ்வரி எழுந்து குழந்தையின் கன்னத்தை தன் முரட்டு விரல்களால் தொட்டு பார்க்க முனைய பட்டென்று தட்டிவிட்டாள் மீரா. எடு கைய, போ தூர. இவங்களோட வந்ததால் நீ உள்ளே இருக்க, இல்லை உன்னை நான் உள்ளேயே விட்டிருக்க மாட்டேன். நச்சென்று அவளுடைய பதில் ஈஸ்வரியை அரைந்த மாதிரி ஆயிற்று. நோ மீரா, நீங்கள் இப்படி பேசுகிறது ரொம்ப தப்பு. உங்கள் குழந்தையாக இருந்தால் தான் நீங்கள் உரிமை பாராட்ட முடியும். இது இப்போ அனாதை குழந்தை. கொஞ்சம் அமைதியாக விவேகத்தோடு நடந்துக்குங்க. டாக்டர் தீர்க்கமாக அவளுக்கு சொன்ன பதிலில் பலத்த அழுத்தம். 6 நண்பர்களையும் அது பாதித்தது. என்ன டாக்டர், என்ன விஷயம்? என்னமோ புதுசாக ஃபார்மாலிட்டி அது இதுங்கிறீங்க. இவளோட வராமல் நீங்கள் மட்டும் வந்திருந்தா இதையெல்லாம் சொல்லியிருந்தா கூட நாங்கள் நம்பி இருப்போம். இந்த சண்டி ராணியோட தைரியமாக வந்துட்டு ஃபார்மாலிட்டி பற்றி பேசுகிறீங்க. நாங்கள் என்ன நீங்கள் எதை சொன்னாலும் நம்பிடுவோங்கிற எண்ணமா உங்களுக்கு? ஸ்ரீதர் எதிர ஆரம்பித்தான். மிஸ்டர், ப்ளீஸ் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இந்த குழந்தை உயிரோடு இருக்க காரணமே நானும் என் ஹாஸ்பிட்டலும் தான். இது முறைப்படி சொந்தங்கள் கிட்ட தான் இருக்கணும், இல்லை கவர்மெண்ட்டோட தொட்டில் குழந்தையாக இருக்கணும். நீங்கள் தேர்ட் பார்ட்டி. உங்கள் கையில் இது இருக்கிறது சட்டப்படி குற்றம். அது தெரியுமா உங்களுக்கு? டாக்டர், நீங்கள் தான் புரியாமல் பேசுகிறீங்க. சொந்தங்கள் ஒதுங்கிக்கிட்டது உங்களுக்கும் தெரியும். சொந்தங்கள் இருக்கும் பொழுது தொட்டில் குழந்தையை ஆக்க முடியாதுங்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்க எங்ககிட்டே வந்து பூச்சியெல்லாம் காட்டாதீங்க. நாங்கள் குழந்தைக்கு ஆதரவாக இருக்கிறது நினச்சி பெருமைப்படணும். எங்களை நீங்கள் மிரட்டக்கூடாது என்றான் பாபு. டாக்டர் அசடு வழிய தொடங்கினார். டாக்டர் சார், செத்த என் பேச்சு கேளுங்கோ. இந்த குழந்தையோட மாமா தாத்தா நாகர்கோயிலிருந்து புறப்பட்டு வந்துட்டுருக்கார். அவர் வரவும் நாங்கள் அவர்கிட்ட குழந்தையை கொடுத்துருவோம். உங்களுக்கோ உங்கள் ஆஸ்பத்திரிக்கோ கெட்ட பேர் எதுவும் வராது. நீங்கள் ஃபார்மாலிட்டிஸ் பற்றி கவலையே பட வேண்டாம் என்று ஆறுதலாக பேசினாள் பங்கஜம். ஆனால் அந்த பேச்சு ஈஸ்வரியின் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகையை உருவாக்கி இருந்தது. அவளிடம் இவர்களின் எந்த பேச்சுக்கும் எதிர்பேச்சே இல்லை. மாறாக மிக அழுத்தமான ஒரு அணுகுமுறை. அதில் ஒரு இனம் புரியாத மர்மமும் கூட. ஈஸ்வரியின் அந்த மர்மமான புன்னகையும் அமைதியும் மீராவை மிகவும் யோசிக்க வைத்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.